என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். சாம்சங் உடைய அன்பேக் ஈவெண்ட்டில் வந்து 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபோல்டபுள் ஃபோன்ஸு. நேற்று வீடியோ சொல்லியிருந்தேன். என்னென்ன ஃபோன்ஸ்னால் சாம்சங் கேலக்ஸி Z Fold 3, சாம்சங் கேலக்ஸி Z Flip 3. நம்ம சேனலில் வந்து நேற்று வந்து சாம்சங் கேலக்ஸி Z Fold 3 அன்பாக்சிங் போட்டிருக்கோம். கார்டு மேலே வரும், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபோன்னா சாம்சங் கேலக்ஸி Z Flip 3. இதான் இந்த ஃபோனோட பேர். இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது, ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே எப்படி இருக்குது, பேட்டரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி என்னோட ஒப்பீனியன் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். அப்புறமா வந்து நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சித்தார்த் AR அவங்க பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஐ எம் யுவர் பிக் ஃபேன் போட்டிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அவங்க வந்து என்னோட பேரை வந்து வீடியோ சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீடியோ சொல்லிட்டேன். சித்தார்த் AR தேங்க்யூ. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துக்கிட்டு போய் கௌதம் சேனல் வானொலிக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த சாம்சங் கேலக்ஸி Z Flip 3 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே வந்து பிளாக் கலரில் இருக்குது, கீழே ஒயிட் கலரில் இருக்குது, ஜீன் பெருசாக போட்டிருக்காங்க. கீழே வந்து கேலக்ஸி Z Flip 3 போட்டிருக்காங்க. பார்க்க சூப்பராகவே இருக்குது. பாக்ஸ் பார்க்க லக்ஸுரியஸாக இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே உள்ளே வந்து ஃபோன் தான் இருக்குது. பார்க்க நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து உள்ளே வந்து சில ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா சிம் டூல் இருக்குது. இந்த டூல் வந்து மொபைலில் சிம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா கீழே கொஞ்சம் யூசர் கைட்ஸ் இருக்குது. மொபைலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதேன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறமா உள்ளே வந்து சார்ஜர் இருக்குது. இந்த சார்ஜர் வந்து 25 வாட்க்கான ஒரு சாம்சங் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 1 ஹவர் ஆகும் சார்ஜ் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சார்ஜர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறமா உள்ளே வந்து டைப் C கேபிள் இருக்குது. மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி Z Flip 3 இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே கொடுப்பாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோன் வந்து ஒரு ஃப்ளிப் ஃபோனு. இப்படி மடக்கிற மாதிரி இருக்கும், இப்படி மடக்கிற மாதிரி இருக்கும். நேற்று பார்த்தது வந்து இப்படி மடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே கேப் இருக்குது. இப்படி மடக்கிறதுக்கு இங்கே கேப் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து இங்கே மட்டும் வந்து பிளாக் கலரில் இருக்குது. மேலே 2 கேமராஸ் இருக்குது. ஃப்ளாஷ் லைட் இருக்குது. நீங்கள் மடக்குனீங்கன்னா இந்த பார்ட் மட்டும் உங்களுக்கு முன்னாடி வரும். அதான் வந்து இந்த ஃபோனோட ஹைலைட்டிங்கு. மிச்சம் இந்த இது வந்து பின்னாடி வரும். அந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. 2 கேமராஸ் இருக்குது, ஃப்ளாஷ் இருக்குது. நடுவில் வந்து அந்த மடக்கிற இது இருக்குது. கீழே வந்து ப்ளெயினாக அவங்க ஒன்றுமே இல்லை. சாம்சங் பிராண்டிங் கூட போடலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் போடல. இப்படி தான் ஃபோன் இருக்க போது பார்க்க கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவரியை பார்த்துடலாம். ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் இருக்குது. அதே பவர் பட்டனில் ஃபிங்கர் பண்ணி வந்துடும். அதுக்கடுத்து ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ இருக்குது. அதுவும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்து சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். 2 சிம்மே வந்து 5G போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து உங்களுக்கு சாம்சங் பிராண்டிங் இருக்குது. அங்கே ஒன்றுமே இல்லை. அதுவும் க்ளீனாகவே இருக்குது. பாட்டமில் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, மைக் இருக்குது. அப்புறமா டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன்லேயும் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. அதையும் பார்த்துக்கோங்க. இதான் இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து Qualcomm Snapdragon 888 அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து GPU வந்து Adreno 660 கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு சூப்பராக இருக்க போகுது. இந்த ஃபோனை நீங்கள் வந்து எவ்வளோ வரைக்கும் விளாண்டா கூட உங்களுக்கு ஹேங்கிங் இஷ்யூ இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு நல்லா இருக்க போகுது. நீங்கள் கேமிங்க்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து 2 வேரியன்ட் வரப்போகுது. என்னென்ன வேரியன்ட்னா 8GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ். அதோட ப்ரைஸிங் வந்து 75,000 rupees வருது. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 8GB RAM அண்ட் 256GB ஸ்டோரேஜ். அதோட ப்ரைஸிங் வந்து 80,000 rupees வருது. ப்ரைஸ் பொதுவில் ரொம்ப கம்மியாக சொல்லலாம். ஏன்னா வந்து ப்ரீவியஸாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க சாம்சங்கோட ஃப்ளிப்பு. அது போன வருஷம் ஜென்ரேஷனோடது. அந்த ஃபோனில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு. அந்த ஃபோனோட இப்போ எல்லா ஃபோன்லையும் வந்து ப்ரீவியஸ் மாடல் வந்து அடுத்தது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான் செய்யும். பட் இந்த ஃபோனில் வந்து ப்ரைஸ் குறைச்சிருக்காங்க. அது நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வாங்கிக்கலாம். ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.7 இன்ச்க்கான ஒரு டைனாமிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கேமிங் நல்லாவே இருக்க போது, நல்ல பெருசாக இருக்க போகுது கேம் விளாட்றதுக்கு. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து 120 Hz இருக்குது. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080 x 2640 பிக்சல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சைஸும் இருக்குது. அப்புறமா இந்த ஃபோனில் வந்து சேஃப்டிக்காக கார்னிங் Gorilla Glass விக்டஸ் இருக்குது. சேஃப்டிக்கு நல்லாவே இருக்க போகுது. நீங்கள் ஃபோனை தெரியாமல் கீழே போட்டால் கூட உங்களுக்கு ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டியும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்க போகுது. டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க போது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து
கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு தோணுது எனக்கு. 3300 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு பேட்டரி கம்மியாக தான் இருக்குது. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 hour ஆகும் ஃபுல்லாக ஆகிறதுக்கு. அந்த மாதிரி சார்ஜிங் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு பேட்டரி கம்மியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி சொல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்க போகும். கேமரா வந்து பின்னாடி 2 கேமராஸ் இருக்குது. என்ன கேமரானா 12 மெகாபிக்சலுக்கான ஒயிட் கேமரா, ரெண்டாவதும் 12 மெகாபிக்சல் தான். 12 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. அப்புறமா ரியலில் வந்து ஒரு எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. அப்புறமா பனோரமா சப்போர்ட் உண்டு, ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு. ரியலில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 60 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா இருக்குது. எத்தனை மெகாபிக்சல்னா 10 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் கேமரா இருக்குது. இது ஒயிட் கேமரா, உங்களுக்கு முன்னாடி வந்து ஒயிட் கேமரா இருக்குது. செல்ஃபியில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து பேட்டரி கம்மியாக இருக்குது, ஸோ வெயிட் அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோனா 187 grams சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக தெரியல, இது ரூமர்ஸ் படி சொல்கிறேன். வெயிட் கன்ஃபார்மாக தெரியல, தெரிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸில் வரப்போகுது. கிட்டத்தட்ட 6-7 கலரில் வரப்போகுது. என்ன கலர்ஸ்னால் பிளாக், ஒயிட், சில்வர், பர்பிள், க்ரீம் சொல்லிட்டு க்ரீன், அந்த மாதிரி நிறைய கலர் வரப்போகுது. இன்னும் நிறைய கலர் இருக்குது, மென்ஷன் பண்ணுறேன். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. வித் 1 UA 3.5 வருது. லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்க போகுது. இந்த ஃபோனில் நீங்கள் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். ரெண்டுமே 5G சிம் போட்டுக்கலாம். சேம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். அப்புறம் சென்சர்ஸ் வந்து சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், சைட் சென்சர்னு எல்லாம் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து ஒய்ஃபை, ஜிபிஎஸ், 3.5 கிடையாது. NFC உண்டு, ரேடியோ உண்டு, அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஃபோன் வந்து எப்போ இந்தியா லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா August 20 to 27 லான்ச் ஆக போகுது. டேட் தெரில. இந்தியாவில் வந்து இன்னும் லான்ச் ஆகலை, பட் ஃபாரின் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் வந்து August 20 27 லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதத்துக்குள்ளே லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ யாராவது வாங்கணும் மறக்காம வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு ஃபோனை சொல்லலாம். 75,000 rupeesக்கு ஓரளவுக்கு ஓகேவான ஃபோனை சொல்லலாம். இந்த ஃபோன் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம், Z Fold 3 அன்பாக்சிங் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி Z Flip 3 இவர் அன்பாக்சிங் போட்டிருக்கோம். பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி Z Flip 3 இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்பரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.